மேடைகளில் பாடும்போது திரைப்படங்களில் பாடுவதற்கான வாய்ப்பு நமக்கு அமையலையே அப்படின்ற இல்லை சார், ஒரு ஏக்கம் இருந்ததா உங்களுக்கு? சின்ன ஒரு ஆசை சார். ஏக்கம்ன்றதை விட ஆசைன்னு தான் சொல்லுவேன், அது பேராசைன்னு கூட சொல்ல மாட்டேன் சார். ஏன்னா நம்மளோட லெவல் என்னன்றது நம்மளுக்கு தெரியல சார். இப்போ நம்மளுக்குன்னு நம்ம ஒரு லெவல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம்ல சார். ஓகே, நமக்கு இவ்வளோ மேடை கிடைக்கிது, போதும். சினிமாவில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? அது நான் ரொம்ப இன்னும் நம்ம சினிமாவில் பாடவே இல்லையே, நமக்கு இவ்வளோ திறமை இருந்தும் நமக்கு அப்படின்னு நான் ஆசைப்பட்டதே கிடையாது சார். சினிமாவில் என்னைக்காவது ஒரு பாடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது, அப்படி ஆசைப்பட்டிருக்கேன் சார். அந்த மாதிரி ஆசைப்பட்டிருக்கேன். சினிமாவில் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் வந்து இதே நீங்கள் நம்ப மாட்டீங்க சார், ஒரு 1000 பாடல்களுக்கு மேலே நான் சினிமாவில் பாடியிருக்கேன். எல்லா லாங்குவேஜுமே பாடியிருக்கேன், எல்லா இசையமைப்பாளருக்கும் பாடியிருக்கேன் சார். ரஹ்மான் சாரை தவிர்த்து எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் நான் பாடியிருக்கேன், தமிழ், தெலுங்கு, கன்னடா எல்லாருக்குமே. அப்போ எல்லாருமே கேட்பாங்க, அதில் வந்து எல்லாமே மேக்ஸிமம் 99.99 நான் குத்துப்பாட்டு தான் சார் பாடியிருக்கேன். எல்லாமே துள்ளல் பாடல்கள் தான். அப்போ நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் மெலடி ஏன் நீங்கள் நல்ல மேடையில் பாடுறதை நான் கேட்டதுனால நிறைய பேர் நீங்கள் ஏன் மெலடியே பாடினதே இல்லை, நீங்கள் கேட்டது இல்லையா, நீங்கள் மெலடி பாடினா நல்லா. எஸ்பிபி எங்களுக்கு நிறைய மேடையிலே சொல்லியிருக்காரு, இது சினிமாவில் வந்து ஒரு இது சாபம், யார் எப்படி இருக்காங்களோ அப்படியே தான் அவங்கள யூஸ் பண்ணுவாங்க, வேறு மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்கள. ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணாங்கன்னா அந்த போலீஸாகவே தான் அவங்கள வருவாங்க, ஒரு காமெடியன்னா அவங்க காமெடியானா தான். இந்த பொண்ணு வந்து மேடையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மெலடிலாம் பாடும், ஆனால் சினிமாவில் வாய்ப்பு கொடுத்ததில்லை அப்படின்னு.